ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் தேங்காய் பால் வச்சு புட்டிங் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முழு தேங்காயோட பால் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா திக்காக 500 ml அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது இப்போ ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பாலில் இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பித்த உடனே இதில் நான் ஒரு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஒரு 2 கரண்டி சர்க்கரை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணுறதுனால இதில் நிறைய சர்க்கரை ஆட் பண்ண வேண்டாம், ஓவர் இனிப்பாயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை ஆட் பண்ணதும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதே தேங்காய் பால்லையே நம்ம என்ன செஞ்சுக்கணும், மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். எந்த கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக அந்த கார்ன்ஃப்ளவரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண உடனே கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தேங்காய் பால் திக்காயிட்டே வரும். எந்த கட்டியும் இல்லாமல் எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக திக்கான உடனே இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம், இல்லை மில்க் மேட் கூட ஆட் பண்ணலாம். கண்டென்ஸ் மில்க் எப்போவுமே புட்டிங்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் ஒரு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட்டில் கொஞ்சம் சால்ட் போட்டால் அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூல் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 100 கிராம் பாதாமும் ஒரு 100 கிராம் கேஷ்யூவும் எடுத்து கொஞ்சமாக பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் ஃபஸ்ட்டு இந்த பாதாம் கேஷ்யூ பவுடரை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கோகோனட் மில்கில் செஞ்சு வச்சுருக்க அந்த பேட்டரை ஊற்றிட்டு அதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இதை 1 to 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், சூப்பராக செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாதாம் கேஷ்யூ உங்களுக்கு இன்னும் பீசஸாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பீஸ் வர மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பவுடராக ஆக்கி எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புட்டிங் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you in the next video. Until then, thanks for watching.